டாக்ஸை ஸ்மெல் பண்ண விடுங்க. அவங்களுக்கு ஸ்மெல் பண்றது ரொம்ப பிடிக்கும். ஸ்லோனா மெதுவா போகும்போது உங்க டாக்கு புரிய வச்சிருங்க. அது புரிய வச்சிட்டீங்கனாலே உங்க டாக் உங்க பேச்சு கேட்பாங்க. எப்பயுமே வாக்கிங் கூட்டு போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்க வீட்ல இருந்து ஒரு 10 அடி 20 அடி அந்த கேப்குள்ள மட்டும் கூட்டு போங்க. கொஞ்சம் கொஞ்சமா கூட்டு போனாதான் டாக் வந்து பேஷன்ஸ் என்னன்னு தெரியும். மேடம் பேர் வந்து ஜாரா. இவங்களோட வாக்கிங் அண்ட் பேஷன்ஸ் கண்ட்ரோல் தான் பார்க்க போறோம். விட்டா போதுண்டான்னு சொல்லிட்டு தெரிச்சடிச்சுட்டு ஓடினாங்க வந்த புதுசுல. இப்ப ஓரளவுக்கு இல்ல, நல்லாவே பேச்சு கேக்குறாங்க. செயினை கீழே வைக்கலாம். ஜாரா ஸ்டே. ஓகே ஸ்டே. கதவை திறக்கலாம். நைட் நேரம்னால வெளியே ஃப்ரீயா இருக்கு. ஜாரா குட்டி ஸ்டே. ஓகே ஸ்டேனா குட் கேர்ள் பிஸ்கெட். ஓகே ஸ்டே. அவங்க என் கமெண்ட்க்கு தான் வெயிட் பண்றாங்க. சைடுல ஃப்ரீயா இருக்கு. குட் கேர்ள் குட் கேர்ள். இவர் கொடுக்குற ட்ரீட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓட்ஸ் வித் எக். இது உங்களுக்கு அமேசான்ல அவைலபிளா இருக்கு. தாராளமா நீங்க அங்க போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டாக்ஸ் உங்க பேச்ச கேட்டா ட்ரீட் கொடுங்க. மசில் போட்டாலும் டாக்ஸால ட்ரீட் சாப்பிட முடியும். டாக்ஸ் வெளியே உட்காந்து பார்க்க வைங்க. அவங்களுக்கு வெளி உலகம்னா என்னன்னு தெரியணும். அவங்க இழுக்கவே ட்ரை பண்ணல. இவங்களுக்கு வந்து அந்த பேஷன்ஸ் லெவல் கொண்டு வரது ரொம்ப ஈஸி தாங்க. நம்ம கையில தான் இருக்கு எல்லாமே. நம்ம கரெக்டா சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. நான் செயினை கீழே வச்சாலும் மேடம் எங்கேயுமே போக மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் எனக்கு பிடிக்காதுன்னு. டாக்ஸ்க்கு சொல்லித்தர விதம் வேற, மனுஷங்களுக்கு சொல்லித்தர விதம் வேற. மனுஷங்களுக்கு சொல்லித்தர மாதிரி டாக்ஸ்க்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா டாக்ஸ்க்கு அது புரியாது. ஆக்சுவலா ஒரு உண்மை சொல்லுவாங்க, மனுஷங்களுக்கு சொல்லித்தர விட டாக்ஸ்க்கு சொல்லித்தரது ரொம்ப ஈஸிங்க. குட் கேர்ள் குட் கேர்ள். வெளியே தாங்க இருக்கும். அவங்க இழுக்கவே ட்ரை பண்ணல.